ஹலோ காய்ஸ், வந்துட்டேன்னு சொல்லு, திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு. நம்ம டீமன் கிங் குட்டி பைய அந்த மன்வா தான் இப்போ பார்க்க போகிறோம். யாரெல்லாம் இந்த மன்வா மிஸ் பண்ணிங்களோ எல்லோரும் ஒரு ஹார்ட்டின் எமௌண்ட்டை ரீஃபைன் ஞாபகம் இருந்ததுனால எமௌண்ட் வந்துருச்சு. எமோஜி அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க, ஓகேவா? சரி, வளன்னு பேசுகிறதுக்கு விரும்பலை. நம்ம ஆளு பண்ணுற சேட்டையெல்லாம் பார்க்கறதுக்கு தயாராகுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த கார்னல் பெரிட் நம்ம ஹீரோட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருந்திருப்பான். அதோட போன எபிசோடு முடிஞ்சு அதுலேருந்து கன்வியூஷன் பார்க்கலாம். வாங்க, நான் உனக்கு ஒரு கண்டிஷன் கொண்டு வந்திருக்கேன். நீ கோல்டன் ஹவுஸில் ஜாயின் பண்ணிடுறியா? அதான் நான் உனக்கு கொண்டு வந்த கண்டிஷன். என்னது? டக்குன்னு ஹீரோ அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான்? நான் தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அவன் இப்படி சொல்கிறானா? இது எதுவும் பைத்தியக்காரத்தனமா? டேய், நீ என்ன பைத்தியமாடா? இது என்ன ஜோக்கா? என்னது? நான் உன்னோட ஹவுஸில் சேரணுமா அப்படின்னு ஹீரோ சரியான கடுப்பாகிட்டு இருக்கான். அந்த கார்டினல் ஹீரோ பார்த்து சொல்கிறான், நான் உனக்கு ஒரு நல்ல ஆஃபர் தரேன். நீ ஏசுவா விட்டு வெளில என்னோட ஹவுஸில் சேர்ந்துரு. இது உனக்கு ரொம்ப நல்ல ஆஃபராக இருக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லும் போது ஹீரோ சரியான கடுப்பாகிட்டு இருக்கான். டேய், என்னடா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு. அட்டாச்சே, இந்த பைத்தியக்காரங்க என்ன பிளான் போடுறாங்க தெரியலையே. இது எதுவும் புது விதமான திட்டமாக இருக்குமோ? இது என்ன ஒரு புது தந்திரம் எதுவும் போடுறாங்களா அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி, உங்களோட சேர்ந்துட்டா நீங்கள் எனக்கு என்ன தருவீங்க அப்படின்னு கேட்குறான். என்னது? ஆமாம், உன்னோட சேர்ந்தா எனக்கு என்ன தருவ? நீ எனக்கு என்ன கொடுப்ப அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து கேட்குறான். நான் ஈஸோ அவுட்டு வந்துட்டா நீ என்ன கொடுப்ப அதை சொல்லு. ஏன்னா நீ ஒப்பந்தம் கொண்டு வந்துட்டா அதுக்கு எனக்கு சாதகமாக ஏதாச்சும் இருக்கணும்ல அப்படின்னு ஹீரோ கேட்குறான் அவனை பார்த்து. அவன் சொல்கிறான், என்னது? இவன் வயசுக்கு என்னுடைய ஒப்பந்தம் போகிறதுக்கு ஆசைப்பட்றானா? சரி, அப்படின்னா நம்ம இதை சொல்லுவோம். நீ எது கேட்டாலும் கிடைக்கும். உனக்கு ஏசுவாலேருந்து என்ன கிடைக்குதோ அதோட இங்கே டபுள் மடங்காக கிடைக்கும் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஏசுவாலேயே நல்லா பெனிஃபிட்டு தான் இருக்கேன், நான் எதுக்கு உங்களோட சேரணும் அப்படின்னு சொல்கிறான் அவன். நீங்கள் அப்படி சொல்ல வேண்டாம். ஏன்னா உன்னால் சீக்கிரம் வளர்ச்சி அடைய முடியாது. ஏசுவாலே உன்னை வச்சுக்கலான்னு ஆசைப்பட்றாங்க போல். நிறையா கேண்டிடேட் இருக்காங்க உன்னோட போட்டி போடுறதுக்கு. அவங்களோட உன்னால் போட்டி போட்டு முன்னாடி வர முடியாது அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கான். அந்த பெரிய ஹீரோ பார்த்து சொல்கிறான், நீங்கள் கோல்டன் ஹவுஸில் சேர்ந்தீங்கன்னா உங்களோட எந்த விஷயத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். என்னது? இது ரொம்ப நல்லா இருக்கே, இந்த ஆஃபர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நீங்கள் என்னோடய ஹவுஸில் சேர்ந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிக்கிறான் ஹீரோ பார்த்தவன். அதோட நீங்கள் அடுத்த போப்பாக மாறணும்னா கண்டிப்பாக நீ எங்களோட ஹவுஸில் சேர்ந்தால் அது உனக்கு ஈஸியாக இருக்கும். நீ அப்படி சேர்ந்தினா நீ ஈஸியாக போப்பாக மாறத்துக்கு ஒரு வழி வைக்கலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்தவன் சொல்லிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ? சரி, நான் யோசித்து பார்க்குறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது அவன் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறான். நீ இருக்க நாட்டில் உனக்கு ஒரு பெரிய லேண்டு, அதுக்கப்புறம் ஒரு பெட்டி நிறையா தங்கம், உனக்குன்னு தனி ஒரு இராணுவ படை, அதோட ஏசுவால் இருக்கிற மட்டுமே ஒரு பெரிய மாளிகையை உனக்கு தரோம் அப்படின்னு அவன் ஹீரோ பார்த்து சொல்லிட்டு இருக்கான். நீங்கள் சொல்கிற இந்த ஒப்பந்தம்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படின்னா நான் இந்த ஒப்பந்தத்தை தயார் பண்ணிடுறேன். நீ அப்புறமா கையெழுத்து போட்டின்னா நீ அழகாக எங்கள் குடும்பத்தில் மாறிடலாம் அப்படின்னு ஹீரோ பார்த்து அவன் சொல்லிகிட்டு இருக்கான். அவன் டக்குன்னு ஹீரோ பார்த்து சொல்கிறான், நீ இந்த விஷயத்தை ஏசுவாக்கு தெரியாமல் பத்திரமாச்சு அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோவும் சரி நான் இதை எனக்குள்ளே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே ஹீரோ அந்த பக்கம் திரும்பி பார்க்குறான். என்ன அது அப்படின்னு சத்தம் கேட்குது. டக்குன்னு பேய் மட்டும் தேடி பார்க்குறான். ஐயோ அப்படின்னு பயந்துட்டு, எப்பா இவன் பேய் மட்டும் வந்துட்டானையா, நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் கேட்கல, எனக்கு எதுவும் காதில் விழுவலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹரிஸ்வா தான் அப்படி ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ பேசினெல்லாம் ஒட்டி கேட்டான் போல் மொத்தத்தையும். அப்போ அந்த பெரியட்டு பார்த்துட்டு, சே இது என்ன நான்சென்ஸு, சரி இதை நீ யாருக்கிட்டையும் சொல்லாமல் கரெக்டாக இருப்பீல, இது அவன் போய் உங்கள் குடும்பத்தை சொல்ல மாட்டான் அப்படின்னு ஹீரோ தான் கேட்குறான். சரி வா, நம்ம போய் ஒப்பந்தம் தயார் பண்ணுவோம். ஆமாம், நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? நான் இங்கே இருக்கலைன்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். நான் உன்னோட சேரேன்னு சொன்னேன்னா? நான் செத்தே போனாலும் இந்த பாப் குடும்பத்தோடு சேர மாட்டேன்னு உனக்கு தெரியும். அது தெரிஞ்சுக்கிட்டே எதுக்கு நீ இப்படி பண்ணுற அப்படின்னு ஹீரோனை பார்த்து நேரடியாகவே கேட்டுறான். டக்குன்னா உன்னோட ரியாக்ஷனை பார்க்கணுமே, கொடூரமாக இருக்கும். அப்படியே பொறுமையாக திரும்பி பார்த்துட்டு, என்ன சொன்னேன்? ஆமாம், நான் செத்தே போனாலும் சேர மாட்டேன். நீ செத்தே போனாலும் சேர மாட்டியா? ஏய், இது உண்மைதானா? டேய், உன்னை பார்த்தா உன்னோட அம்மா மட்டுமே இருக்குடா, நீ அப்படியே உங்கள் அம்மா மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு சரியான கடுப்பாக ஹீரோ பக்கம் வந்துக்கிட்டு இருக்கான். டேய், இந்த அரகன்ஸ் தான்டா, உன்னால் ஒரு போப்பாக கூட மாற முடியாதுடா. நான் அது மட்டும் பண்ணிடுவேன். உன்னால் போப் கேண்டிடேட்டாக கூட இருக்க முடியாத அளவுக்கு நான் பேன் பண்ணிடுவேன் உன்னை அப்படின்னு ஹீரோ பார்த்தா மிரட்டிக்கிட்டு இருக்கான். என்ன புரியுதா? இது உனக்கு நல்லா புரிஞ்சா? நான் யாருன்னு உனக்கு தெரியாது, என்னால் என்ன பண்ண முடியும்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு ஹீரோ பார்த்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஏய், நான் இந்த போப்பு அதுக்கப்புறம் இந்த பாதியார் எவனாக இருந்தாலும் சரிடா, எவனும் இல்லாத ஒரு நேசம் நான் கண்டிப்பாக நான் உருவாக்கவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவனையே மிரட்டிடுறான். ஆமாம், ஒரு நிமிஷம் இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்னு அவன் ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன, நான் சொன்னது புரியலையா? கண்டிப்பாக நான் உருவாக்கம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது நீ சொல்கிறது? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இதை மட்டும் நான் எனர்ஜெட்டிக்காக இருந்தால் தானே அடுத்து நான் எலும்புக்கூடு ராஜா அந்த ஸ்கெல்டன் கிங்கை தோக்கடிச்சு நான் இந்த நாட்டை மறுதிருப்பி மாற்ற முடியும் அப்படின்னு ஹீரோ டக்குன்னு டோனை மாற்றிட்டான்.
எப்பா இவ்வளோ நேரோட பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கைண்ட்னஸுக்கும் உங்கள் ஒப்பந்தத்துக்கும் ரொம்ப நன்றி. சரி, ஆனால் நான் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த பதவி இருக்கிற இடத்துல ஒன்று பண்ணீங்களே, அது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இதை நினச்சி அந்த அரச குடும்பத்தில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ அவனை பார்த்து மிரட்டிட்டு போயிட்டுருக்கான். அடுத்து நம்ம ஹீரோவோட தாத்தாவை தான் காட்டுறாங்க. அவர் ஒரு குடும்பம் மட்டும் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு ஹீரோ அந்த டெஸ்ட் எடுத்துன்னு அதை வச்சுக்கிட்டு இது ஏன் நடக்கணும், என்னோட பேரனுக்கு எதுக்கு இது இப்படி நடக்கணும், அவனுக்கு மறுதிருப்பி அந்த டெஸ்ட்டு எடுக்க முடியாதா, ஏன் இப்படி ஃபெயிலாக முடியணும் அப்படின்னு அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. என்னால் நீ ஆண்டவரை நான் உங்களை மண்டிக்கிட்டு வேண்டுகிறேன், உங்களால் முடிஞ்ச சக்தியை எனக்கு கொடுங்க, என் பேரனுக்கு கொடுங்க, இந்த பூமியில் இருக்க சக்தி மொத்த சக்தியும் என் பேரனுக்கு கொடுங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, பூமி ஆகாயம் மொத்தத்தையும் என் பேரன் தான் தடுத்து நிறுத்துவான், அந்தளவுக்கு சக்தி கொண்டவனாக இருக்கான அவனை ஏன் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு கடந்து கதறிட்டு இருக்காரு. ஹவுஸ் ஆஃப் ஜேஸ்வாவோட செகண்ட் சன், இவன் பேர் பெஞ்சமின் ஜேஸ்வா. அவன் கேட்குறான், நான் இந்த வீட்டை விட்டு போனப்போ இங்கே என்ன நடந்துச்சு, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு அவன் தாத்தா பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் என்னாச்சு, இவர் இப்படிலாம் பண்ண மாட்டாரா, ஏன் இவருக்கு இப்படி ஆச்சு, எதனால் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஹீரோட மாமாட்ட வந்து அவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் எதுவும் இல்லை, அந்த சைல்டுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் ஏசுவா அந்த குழந்தைக்கு என்னாச்சு, அவனுக்கு இப்படி தான் பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்குறான். இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த சைல்டுனால தான், அவன் ரொம்ப புத்திசாலி, அவன் ரொம்ப பலசாலி, அவன் வந்து எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு அவர் மாமா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் அந்த பக்கம் திரும்பி பாரேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காருயா, அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு, ஏன்னா அவன் பேரன் மேலே அவ்வளோ பாசம் போல், அதனால தான் அவர் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காரு, அது வந்து எப்படி வெளிக்காட்டுன்னு தெரில, அதனால இப்படி நடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நான் இந்த வீட்டோட செகண்ட் சன்னு தான், ஆனால் என்னால் இந்த வீட்டோட வாரிசாக மாற முடியாது, ஆனால் இந்த வாரிசாக மாறுற அளவுக்கு சக்தி கொண்ட ஒருத்தன் இருக்கான்னா அது ரொம்ப பெருமை தானே, ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அவன் எந்த ஒரு டெஸ்ட்டில் ஃபெயிலாக போயிட்டான்னா அதுக்கு அவனை நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்களா, இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் வந்து இப்படி போயிட்டதுனால நீங்கள் இப்படி விட்டுருவீங்களா, அது ஒரு சாவக்கேடு இல்லை அப்படின்னு அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவங்கள பார்த்து ஹீரோட தாத்தா சொல்கிறாரு, அவனுக்கு அந்த பிளெஸிங் கிடைக்காம இருக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அப்போனா அவருக்கு அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல், அதனால தான் அவர் இப்படி பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. டக்குன்னு பேசியிருந்தேன், எல்லாரும் ஆச்சரியமாக திரும்பி பார்க்குறாங்க யாருன்னு. அந்த பொண்ணு கேட்டுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கும்போது, ஓ லியா நீ வந்துட்டியா அப்படின்னு அந்த தாத்தா கேட்குறாரு. லியா ஈஸ்வா இதான் அந்த பொண்ணோட பேர், ஏன் நீ ஒரு வழியாக திரும்ப வந்துட்ட போல அப்படின்னு அவங்களாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணு எல்லாரையும் பார்த்து எல்லோரும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குது. ஐசக் நீ இன்னும் 1 இல்லைன்னா 2 வருஷத்துக்குள்ளே அவனோட பவர் அதிகரித்து ஆகணும், உன் மேலே அந்த போப் குடும்பத்தை சேர்ந்தவங்க எதுக்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்கன்னு தெரியலை, அதுக்குள்ளேயும் நீ வந்தால் தான் உனக்கு ஒரு பதவி கொடுக்க முடியும் என்னால், ஆனால் நீ தாமதுக்குன்னே பிறந்தவனாச்சே, நீ வந்து லேட்டாக வரதுக்குன்னே பிறந்தவனாச்சே அப்படின்னு ஹீரோ பற்றி நினச்சிட்டு இருக்காரு அவர். இப்படி அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே அங்கிட்ட ஏதோ சத்தம் கேட்குது. அப்போ அந்த கண்ணாடி போட்டவன் அவரை பார்த்து கேட்குறான், அம்மா அப்பா அந்த லெட்டர் யார் அனுப்புனது, நம்ம ஏசுவாலேருந்து வந்த மட்டுமே தெரியுது, அது ரொம்ப ஆடவரமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் இந்த குடும்பத்தோட 4வது பையன் அனுப்புனது தான் அது அப்படின்னு அவர் சொல்கிறது. ஏன்னா அது 4வது பையனா அப்படின்னு அவரை ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த லெட்டரை உங்கள் சகோதரன் தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு அவர் சொல்லிட்டு, என்னது நோயால் லெட்டர் சென்ட் பண்ணானா, ஆமாம் அவன் வந்து என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இருக்கிறதோட செத்து பண்ண நல்லாயிருக்கும், உங்கள் இடம் அடுத்து யாருக்கு வரப்போகுது அப்படின்னு கேட்டு வச்சுருக்கான். அவர் பைத்தியக்காரனாக இருப்பான் போல, எப்படிலாம் கேள்வி கேட்குறான் பாருங்களேன் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவன் ஒரு பைத்தியக்காரனாக தான் இருப்பான். சரி ஈஸ்வா அடுத்த கேண்டிடேட்டெல்லாம் அடுத்து யார், நோயல் தான், நோயல் அடுத்த கேண்டிடேட்டை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோட மாமா வாயிலேருந்து நுர தள்ளுது. ஐயோ அப்படின்னு அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கிட்ட ஒரு பறவை வர மாட்டேன் தெரியுது. அடே பைத்தியக்காரங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை வந்துக்கிட்டு இருக்குது. அந்த பறவையாக மாறி நம்ம ஃபயர் ஆள் வந்துக்கிட்டு இருக்கான். டேய் ஃபயர் கிங்கு நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு அவர் கேட்குறாரு. நானாடா டேய் உன் பேரன் பண்ணுற வேலை அவனுக்கு தெரியுமாடா, அவன் இருக்கவங்கெல்லாம் பிடிச்சி அடிச்சிக்கிட்டு இருக்கான்டா, அங்கே இருக்க குழந்தைங்கெல்லாம் பிடிச்சி அடித்து தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கான்டா அவன் அப்படின்னு அந்த ஃபயர் பிரிட்டு கிங்கு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் ஐசக் அப்படி தானே இருப்பான், அது எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு அவர் அப்படியே மழுப்பிக்கிட்டு இருக்காரு. ஆமாப்பா நீங்கள் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த கண்ணாடி போட்டும் கேட்குறான். அவன் அங்கே இருக்க கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் விஷம் கொடுத்துருக்கான்னு கேள்விப்பட்டோம் அப்படின்னு ஹீரோட மாமா சொல்லிகிட்டு இருக்காப்புல. இப்படி அவங்களாம் ஈஸாவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம ஹரி அங்கே வந்துடுறான். தாத்தா நான் உங்களுக்கு ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன், கார்னல் பெரிட்டு அவனை பற்றி ஒரு நியூஸ் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒடியாந்துக்கிட்டு இருக்கான். அந்த கார்னல் பெரிட்டு ஈஸ்வாவை அவனோட தத்துப்புலையே ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் அப்படியே ஒரு டார்க் எனர்ஜி மேலே வராங்க. அவர் தாத்தா சரின்னு கடுப்பாயிட்டு இருக்காரு. டே என்னடா சொன்னேன் அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அது என்னோட 2 காதால் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோட தாத்தா சரியான கடுப்பாயிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோட மாமா போயிட்டு, டே இதெல்லாம் பொய்யா இருக்கும்டா, அவெல்லாம் இப்படி பண்ணுற ஆளே கிடையாது, எதை கொடுத்துட்டு அவனை அப்படி மாற்றுறாங்க அப்படின்னு கேட்கும்போது, அதிகப்படியான பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் போது, டேமிட் இதுக்கு வாய்ப்பே இல்லை, கண்டிப்பாக பணம் கொடுத்தா மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாம் அதிகப்படியான பணம் கொடுத்தா யாராக இருந்தாலும் மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது தான் அப்படின்னு அங்கிட்ட இருக்க வேலை பார்க்குறவங்களாம் பேசிகிட்டு இருக்காங்க.
அப்போ ஹீரோட தாத்தா சரியான இன்டென்ஸான ஒரு அறை வெளியிட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போ அந்த திருட்டு பயிலுவோ முட்டா பயிலுவோ என்னோட குடும்பத்தில் இருக்க ஒருத்தனே திருடுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவங்க சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அங்கிட்டு பார்த்தா நிறையா காசெல்லாம் ஒரு இடத்துல கொட்டி கிடக்கு. ஏசுவாவுக்கு தான் போயிருக்கு. ஐசக் ஜேசுவா வந்து அவங்க குடும்பத்தில் முக்கியமான ஆள் இருப்பான் போலையே, அவங்களுக்கு ரொம்ப நெருப்பமாக இருப்பான் போலையே, அதனால தான் அவனுக்கு இவ்வளோ தான் அனுப்பி வச்சிருக்காங்களா அப்படின்னு அங்கே இருக்கவங்கள பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கோல்டு ஒண்டி இல்லை அப்படின்னு அங்கிட்ட ஒரு சதம் இருக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹரிஸ்வா தான். அவன் ஒரு கொடியை பிடிச்சி நின்றுட்டு இருக்கான் ஜீஸ்வாவுக்கு. என்னடா அது என்ன இலவடாது அப்படின்னு ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். சரி உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, அந்த லெட்டரை நான் டெலிவரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எடுத்து அவன் கொடுக்குறான். அந்த ஹீரோ லெட்டரை வாங்கி பார்க்குறான். நீங்கள் எப்பயும் எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அப்படின்னு ஹீரோவோட தாத்தா ஹார்ட்டின் போட்டு அனுப்பி வச்சிருக்காரு. அடே நீங்களாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாடா, இப்படி சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணிட்டீங்க அப்படிங்கிற நினச்சிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹரியும் யார் அது அந்த பக்கம் வர்றது, ஆமாம் அக்கா லீசா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹரி அங்கிட்டு பார்க்குறான். நம்ம ஹீரோ அப்படின்னு நடுங்க ஆரம்பிக்கிறான். ஆமாம் இந்த ஆறா எதுக்கு எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக தெரியுது அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறான். இருக்கவங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க, அது லீசா தானே, அது லீசா அந்த புனிதவதி தானே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நடந்ததுக்கு நம்ம ஹீரோ அப்படின்னு நடுங்கி நின்றுட்டு இருக்கோம். ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, முட்டா பயல இந்த லீசா வர வந்துகிட்டு இருக்காளே, இவன் தான் அழைச்சிட்டு வந்துருப்பானோ, கண்டிப்பாக இவன் தான் அழைச்சி வந்திருப்பான், என்ன பண்ணி வச்சுருக்கான் பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே நண்பர்களே, இதில் பார்ட் 2 வீடியோ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரெடி பண்ணிட்டு நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேவா, ரொம்ப நாள் கழிச்சு போகிறதுனால கோச்சிக்காதீங்க, பெரிய வீடியோ போடுவேன்னு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த 10 நிமிஷம் ரெடி பண்ணுறதே எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஓகேவா, நான் அதை ரெடி பண்ணிட்டேன், அப்லோட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன்.